நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு நீட் விலக்கு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். நீதிபதி கே ராஜன் குழு பரிந்துரையின்படி நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. பின்னர் பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாட்டில் திமுக மாணவர் மருத்துவர் அணி சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. நீட் தேர்வை சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது என்று கூறினார். கனமழை காரணமாக விமான நிலையத்தில் மேற்கூரை இடிந்து கார் மீது விழுந்ததால் 4 பேர் காயமடைந்தனர். டெல்லியில் இரவு முழுவதும் பெய்த தொடர் கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆங்காங்கே மழைநீர் தேங்குவதால் டெல்லி நகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுரங்கப்பாதைகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் வாகனங்கள் சிக்கியதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. கனமழை காரணமாக மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நிறுத்தி வைத்திருந்த கார்கள் மீது விழுந்தது. இதில் காரில் இருந்தவர்கள் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்களை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் தற்போது 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆவேரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது டெம்போ வேன் மோதிய கோர விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலம் சிவமொக்கா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் 3 நாள் புனித யாத்திரையாக குலதெய்வமான எல்லம்மாதேவியை தரிசனம் செய்ய டெம்போவில் சென்றனர். பின்னர் நேற்று இரவு தரிசனம் செய்துவிட்டு டெம்போ வேனில் குண்டேனஹள்ளி கிராமம் அருகே வந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது வாகனம் மோதியது. இந்த கோர விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகாரில் அடுத்தடுத்து 4 பாலங்கள் இடிந்து விழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் கிஷான்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள 2 கிராமங்களை இணைக்கும் வகையில் பகதூர்கஞ்ச் பகுதியில் மதிய ஆற்றின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டிருந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்ட இந்த பாலம் நேற்று காலை திடீரென இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. முன்னதாக கடந்த வாரம் பீகாரின் அராரியா, சிவான் மற்றும் கிழக்கு சம்பாரன் ஆகிய மாவட்டங்களில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட பாலம் உட்பட 3 பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு கைத்தட்டல் வாங்குவதற்காக குடியரசுத் தலைவரை பொய்களை படிக்க வைத்துள்ளது என்று மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். அதில் மோடி அரசு எழுதி கொடுத்த குடியரசுத் தலைவர் உரையை பார்த்தால் பிரதமர் மோடி பாசாங்கு செய்வது தெரிகிறது. கைத்தட்டல் வாங்குவதற்காக குடியரசுத் தலைவரை பொய்களை படிக்க வைத்துள்ளதாக குற்றம் சாட்டி குறிப்பிட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.